பாருங்க கிரேவி தூக்கி காட்டுறா பிளிக்ஸ் பா பயங்கரமாக ரெடி காட்டு வாசியே ரெடி அப்படியே ஏன்டா அப்போ இப்படி பண்ணுற ஏன்டா இல்லைன்னா அப்புறம் சங்கடமாயிரும். மக்கள் ஒரு பெரிய டிஸ்ட் ஆயிடுச்சு. இட்லி வந்து வச்சா என்ன ரீசன்னு தெரியல, ஒரு 3/4 மணி நேரம் வெந்துகிட்டே இருக்குதுங்க, வேக மாட்டேங்குதுன்னு தெரியாமல் ஒரு பையனோட அவங்க அம்மா வந்து கால் பண்ணாங்களா, வீட்டுக்கு வாடா தம்பி இட்லியை தோசையாச்சும் சுட்டு தரேன்னு சொல்ல அப்படி வரேன். என்னடா சுட்டு கொடுத்தாங்க? தோசை கிலோ இது. இதுக்காக தாங்க இப்போ இவ்வளோ பட கஷ்டமே. ஏன்னா வாத்துக்கறிக்கு நல்லா இருந்துச்சு, அதனால தான் சரின்ட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் தோசை இவ்வளோ சுட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம். வாட்ஸ்அப் மக்களே, வெல்கம் டு மோனோவல். நான் உங்கள் மோகன். ஆல்ரெடி தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, என்னடா நைட்டு வந்து வாத்துக்கறியோ இது இட்லியும் செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பசங்க வந்து பகலில் செஞ்சு ஒரு மாதிரி போர் அடிக்குதுண்ணா, நைட்டு செய்யலாம். அது இல்லாமல் இந்த மார்கழி மாதத்துக்கு நைட்டில் பனி வேறு தூக்கலாக இருக்கும், அப்படியே வாத்துக்கறி இட்லி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குண்ணா, அதனால் செய்யலான்னு சொன்னானுங்க. சரின்னு திடீர்னு ஒரு பிளான் போட்டோம். திடீர்னு இங்கே வாத்துக்கறி வாங்கணும், இட்லிக்கு மாவு வாங்கணும், அவ்வளோதான் மக்கள், கிளம்பியாச்சுங்க. மக்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு ஆற்றுக்கு வந்தாச்சு. இடுப்போட சொல்றீங்க என்னங்க லைட்டு பிரகாசமாக அடிக்கின்னு பார்க்காதீங்க, வயசுக்கு வந்து அந்த பிடிப்பாங்கள்ல பந்தம், அந்த மாதிரி பந்தம் பிடிச்சிட்டு இருக்கிறியா இங்கே. இப்படி எங்கடா உங்களுக்கு தோணுச்சு இது மாதிரி ஐடியா, நைட்டில் வாத்து வருத்தீங்களான்னு? ஏங்கடா நைட்டு இருட்டை பார்த்தா பயமாக இருக்குது. அங்கே பாருங்க, சுற்றி பாருங்கள், இங்கேயா கூட்டு போகிறேன், இதோட 20 கிலோமீட்டர் ஆகிப்போச்சு. ஏற்ற இறக்கமெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு ஏற்றத்துலையும் இறக்கத்துலையும் கூட்டி போகிறானே, எந்த ஊருக்கா கூட்டி போகிறேன், இதோட 11 கிலோமீட்டர் ஆகிப்போச்சியா. ஆனால் வந்து வேறு லெவலில் இருக்குது மக்கள், அதில் வேணால் எந்த இது இருக்காது. ஏன்னா வந்து இட்லி வாத்துக்கறி வந்து சும்மா சூப்பராக இருக்குங்க காம்பினேஷனு. அதுவும் இல்லாமல் இந்த பனிக்கு அதுக்கும், அதுவும் ஆற்றுல சாப்பிட்றதுக்கு ஆவியும் வாத்துக்கறி. அது நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கடைசியாக பாருங்கள், உண்மையாக வேறு லெவலில் இருக்க போகுது. இவனுக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்க பரத். என்னடா உனக்கே அடிச்சுக்கிற பந்தத்தை. நாட்டு முட்டை வாத்து வாங்கிட்டோம். முட்டை வாத்தா பொட்டை வாத்தாடா? முட்டை வாத்து வாங்கிட்டேங்க. இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 200 கிராம் பூண்டு, இஞ்சி வந்து ஒரு இப்போ 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து சிக்கன் மசாலா ஒரு பாக்கெட் 50. மசாலும் இது வாங்காமல் போதுண்டா, இதே போதுண்டா. பெரிய வெங்காயம், அப்புறம் வந்து கொத்தமல்லி தலைங்க, அவ்வளோதான் மக்கள்கிட்ட. இங்கிட்ட ஃப்ளாஷா மெசேஜ் சொன்னாங்க. அவ்வளோதான் மக்கள், இதை தான் போட்டு வந்து சமையல் செய்ய போகிறோம். இட்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாக்கெட் மாவு வாங்கியிருக்கோம். ஒரு பாக்கெட்டுக்கு எத்தனைடா? 15 இட்லி. நாங்கள் தலைக்கு 15 இட்லி தின்னாதான் கட்டுப்படி ஆக மாட்டேருக்குது. ஒரு 2 பாக்கெட் மட்டும் இட்லி சுட்டுட்டு மிச்சத்தை வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்து இட்லி சுட்டுக்கிறேன். அங்கே இல்லை மக்கள், நம்மளோட பழைய ஸ்பாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அதுலேருந்து ஷார்ட்கட் பிடிச்சி வர சொன்னேன். டோரா புஜ்ஜி மாதிரி மலை ஏறி வந்தீங்களா? இத்தினோண்டு வழிக்குள்ள கூப்பிட்டு போகிறேன், இந்த சைடு வழி இல்லைனாங்க. அதுக்கப்புறம் அட இந்த வழி இல்லையா அப்படி இப்படி நிறுத்தி அந்த இடத்துல நாங்கள் இப்போ அங்கே அது வரைக்கும் போயிட்டு வந்தோம். 6 வரைக்கும் போயிட்டு ஆத்தோரத்தில் வச்சு வருக்கலான்ட்டு பிளான் போட்டேன். ராம் படம் தஞ்சாவூர் நம்ம தான் இஞ்சி பூண்டுனாவே நம்ம தான். எல்லா வீடியோலையும் வந்தாலும் இஞ்சி பூண்டு அடிக்கிறீங்க. போடு, ஏன் பார்த்து எது வேணாலும் போடு. இன்னும் பூச்சிலாம் இருக்குது. ஏன்டா ரமேஷ், உன்னோட தோழிகள்லாம் பார்ப்பாங்களா? எனக்கு தோழிகள் கிடையாது. ஆண்டிகளா? தோழர்களும் மாணவிகள் நண்பர்களும். ரமேஷும் மாணவிகள் நண்பர்களும். போங்கடா போய் வேலையில பாருங்கடா. இவன் தான் இவனோட அண்ணன். ஏன்டா உங்க அண்ணனை பற்றி 4 பெருமையான வார்த்தை சொல்லு. எது பேசிடாத, நல்லா சொல்கிறேன் உங்க அண்ணனை பற்றி. பீப் சவுண்டு தான் போடணும். மக்கள் எப்படியோ கொஞ்சம் மணி 11 ஆக போகுதுங்க. இப்போ தான் அடுப்பே பற்ற வைக்கிறோம். இட்லி வேற குழி கம்மியாக இருக்க மாட்டேங்குது. எத்தனைடா இருக்குது குழி ஃபஸ்ட்டு? 7 குழியா? நம்ம மாவு எத்தனை? 4 மேலே 4 தட்டு, கீழே 3 தட்டு நினைக்கிறேன். 3 தட்டு. நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கேன் தெரியுமா மாவு? 50 இட்லி சுடுற அளவுக்கு வாங்கியிருக்கிறோம். உட்காந்து திங்க விடிஞ்சிருண்டா. வாத்து ஒரு வாத்து 50 இட்லி சுடும் போது வெளிச்சு சுத்தமான ரேஷன் கடையில் வாங்கின பாமாயில பனிக்கரடி. அது பனிக்கரடி ஆயில் பூச்சி நடக்குது. பூச்சியா? அதெல்லாம் எடுத்து வெளியே போடுங்கடா. அதுக்கு எங்க போறது? நம்ம வெங்காயம் போடுறோம். என்ன பத்தல் நினைக்கிறேன். பத்தாது. நல்ல இன்னும் அது கொஞ்சம் இருந்துச்சு, அது ஊத்துறா கூட இப்பவே இல்லைனா போதும். ஆனால் வெங்காயமே போதுமா? வெங்காயம் ஃபுல்லாக வெங்காயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதா?
என்னண்ணா போதுண்ணா வெங்காயம் வெறும் வெங்காயம் தானே கிடக்குது குண்டா வந்துட்டாயிடுற கையில் பிடிச்சிட்டு வெங்காயம் நல்லா கிரேவி மாதிரி ஆகிட்டு பார்த்துக்கோ என்னென்ன பண்ணிருக்கோம். வெறுமையா நீ அப்பு அந்த வீடியோல ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த வீடியோல கெஞ்சும்டா. இதோட நிறைய பேர் இருப்பானுங்க. விறகு எடுத்துட்டு வாங்க அப்படிமே ஆளுக்கு ஒரு சத்தம் தங்கி எல்லாம் உட்காந்துருப்பானுங்க லைட்டா. கோழி பறக்குட்டி கருத்து நீ எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்து எங்கள் வீட்டுக்கு வெளியே போட்டு வந்துடுறோம். டேய் அதான் எடுத்துட்டு வரேன் நான் கருத்துக்கிறேன்டா. சரி எடுத்து அப்போ உப்பு போடணும்னு பார்த்து என்ன அடுப்பா அதுதானே முக்கியமான ஒரு சாதாரண அது என்ன ஒன்று மட்டும் அப்படி வருத்தின்னு சொல்லுது தெரிய ஏன்டா வாத்து வேலை வேறு ஏறி போச்சு. அது வேற ஒரு போராட்டம் ஒன்று பண்ண வேண்டாம். உள்ள நடு தீவுக்குள்ள உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. அடு தீவா இருட்டுக்குள் முரட்டை கறியவர்களே கம்மன்றா அஜித் பவானு அஜித் பவானு அஜித் அவங்க தாத்தான்ட்டு. மண்ணன் இப்போ காப்பி ரைட்டரா அவை விடாத பார்த்துருக்கா ஆமாண்டா. ஏய் இவனே தண்ணி மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வாடா. வீடியோலாம் தெரிஞ்ச காப்பி ரைட்டரா. அப்பா அடு பறக்குட்டானுடா டே. ஏய் தண்ணி கொண்டாடா சீக்கிரம். ஏய் சூப்பரா இருக்குடா விளக்கு வச்சு தண்ணிங்கடா என்னடா இது. ஏய் கருகுடா பிலிப்ஸ் இது பண்ணு அந்த கட்டையில வெளியில்ற கொஞ்சம் வெளியிடத்துல இங்க ஒரு ஃப்ரீயா கலர்லாம்டா. அங்க வந்துட்டு போயிடா கடலாம். இப்போ காசு கொடுத்தா கடலாம். சீக்கிரம் வேற பறக்குட்டியாங்க. இவன் கையெல்லாம் தீப்பொறியா திரும்ப மாட்டேன். ஊத்து நீ ஊத்து கொஞ்சம் கொஞ்சம் போது விடு. ஏங்கடே கொத்து புரோட்டா இருக்கு. டேய் ப்ளீஸ் உன் கையிட்டில தீப்பொறி விடுடா. வந்துருடா போய் இவன் ஃப்ரீயா கலர்லாம் என் முடியல போசுங்க கால் முடியலாம். அப்ப கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காரு. என்னடா ஜெகன்மோகனில வர நமிதா மாதிரி கால் ரெண்டு இன்றைக்கு உள்ள போட்டுக்கிட்டு இட்லி சுடலாங்க. காலை இருக்குடா உள்ள. ஏய் கமெண்ட் எட்டிக்கிது உதச்சா எட்டி உதச்சிட்டா தொடையெல்லாம் ஊத்தி ரமேஷ் தொடையெல்லாம் வெங்காயம் அதிகம் இல்லடா ப்ளீஸ் சரியே இல்லை. நம்ம கிரேவிக்கு சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றுறோம்ல அது மாதிரி. மக்கள் எப்படிங்க இருக்குது? சூப்பராக இருக்கு ரெடி. கமெண்ட் பண்ணாதீங்க வந்து ரத்தத்தை கழுவுலின்ட்டு. வாத்துக்கறியில் ரத்தத்தை கழுவக்கூடாதுன்னு ஒரு 5-6 வீடியோவில் சொல்லிக்கிட்டேன். யார் சொல்ல தேவையில்லையா? இல்லை ரத்தமாக இருக்கும் ஒன்று ரெண்டு அது பேய்க்கு அதே எடுத்து போடுறா. கழுவி போடலாமா? வேணா விடு. அங்கே பாரு கறிட்டு இருக்குது இல்ல தீல போடாதீங்கடா. தீனால் சுட்டு பொண்ணு உள்ளாரு. தீல போடாதீங்கடா. வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. நாட்டுக்கோழி கூட வாத்துக்கறி தான் பாக்குறதுக்கு பயங்கரமா. அதே கம்பெனில கருத்துனே போட்டுறா. அதனால கம்பெனியில் புது துண்டு வேணுமா? டேய் ஊத்து மாவு ஊத்து. மண்ணுக்கு என்ன போட்டுறாதா? போடு என் காலில் போறப்ப தண்ணி ஊற்றலாம் ஊற்றிக்கோ. ஊத்துறத கொஞ்சம் இதாகட்டும். கொஞ்சம் மாவு ஊத்துறா. அதுலையா என்ன டாமி இப்படி நிற்கிது? வெட்டுனேயா அப்படியே கிடக்கு. சரி பரவாயில்ல விடு. அதெல்லாம் பைசி இப்படி தாண்டா இங்கிலீஷில் நீ பேச சொன்னியா கௌரிஸு. ஆனால் கறி வீடியோலாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் இங்கிலீஷ்லேயும் பேசுங்கண்ணா. ஸ்பைசி அது இதுன்னு கொஞ்சம் பேசுங்கண்ணா அப்படின்னா. சரிடா கௌரிஸு இங்கிலீஷில் பேசுனா நான் தமிழ்காரன். தமிழில் பேசுனா நான் மலையாளத்துக்காரமான. கறி மசாலாங்க ஒரு 50 கிராம் போதும் உங்களுக்கு. இதுவே 1 கிலோ தான் வரும். ஏன்டா வாத்து கறியில் எடுத்தால் 1 கிலோ 3/4 கிலோ தான் வரும். சரிடா பரத்து நீ அந்த மாவை அப்படியே நக்கிட்டு இருக்காத. குண்டா இப்படியே கிடக்குது. அப்புதான் உளுந்து விட்டு எரிய விட்றேன். இங்கே பாரு இங்கே சிந்தராண்டா டே கறியா எடுத்து தின்னு டேஸ்ட் பாரு எப்படி இருக்குன்னு போட்டு மூடி. சாமியிலடா பேய்டா. லைட்டாக ஒரு மண் விழுகுமா? இட்லி திங்கிறப்ப கறக்க முறக்கணுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். என்னால் பொய்யே பேச முடியாது. ஏங்க இட்லி சூப்பராக இருக்குதுங்க. குஸ்பு இட்லி அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. தயவுசெய்து கடிக்கிறப்ப கறக்க முடியுங்க. நல்லா இருக்குங்க. நீங்கள் கறக்க அது பேக்ரவுண்ட். ரமேஷ் போய் ஒரு சொம்பு தண்ணி மட்டும்
சும்மா அங்கே தானே இருக்கு. ஐயோ, தண்ணி இங்கே தான் இருக்குதா? பரவாயில்லடா டே. பரத்து தானே நம்ம உண்மையாக வேலை செய்யணும். அவனுக்கு 2 கறி துண்டு எச்சா போடுங்க டே. ஊற்று தண்ணி தண்ணி மொதல் இது சாமிக்கா பால் சொம் உனக்கா ஊத்துறாங்க. குண்டா கறிக்கிட்டு இருக்கு. ஊத்துறா பால் சாமி குட்டுறோம். பிளாஸ்டிக் அடுத்து முடிக்கிறதே ஒரு பால் தான். போதும் இது மட்டும் தானே. சரிங்க, கொஞ்சம் கிரேவியாட்டம் ஆகட்டும். வீடியோ லென்த்தாக போயிடும். இது மாதிரி வரணும். ஏன்டா கிரேவியா? மக்கள் மணி வேறு டைம் ஆகிட்டே இருக்குது. அதனால் கறி அங்கே வெந்துட்டுருக்கட்டுன்னு சொல்லிவிட்டு அதுங்களையும் நம்ம இது வச்சிடலாங்க. இட்லி வச்சோம்னா அது ஏன்னா இதில் 6 குழியோ 7 குழியோ தான் இருக்குது. நம்ம பாக்கெட்டே ஒரு 3-4 பாக்கெட் வாங்கியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இப்போயே இட்லி சுட ஆரம்பித்தா தான் ஒரு 12 மணிக்குள்ளேயாச்சும் முடிக்க முடியுமான்ருக்குது. இட்லி சட்டி எங்கடா? 1 2 3 4 5 6 7 பரவாயில்ல 7 8 9 10 11 12 டே. 12 இட்லி எத்தனை பேர் தம்பிங்க? ஆளுக்கு 4 ஆ 5 12 எத்தனைடா? 60 இட்லிடா. பேய் கடா ஓட போகிறோம். 12 இட்லியா? ஆளுக்கு 12. ஆமாண்டா டே. இருக்கிறதே 5 பேர் தான்டா இருக்கிறோம். பிலிப்ஸே 12 இட்லியில் நீ ஊற்றுறதுக்கப்புறம் பாடுறா. பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம்ண்ணா. பாய் ஃபர்ஸ்ட் ஒரு அடசு சைஸை பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பாக்கெட் மாவு ஊற்றினோம். இவ்வளோ வந்துருச்சுங்க. டே இவ்வளோ இருக்குதாடா. எனக்கு தெரிஞ்சு இதுவே நிறைய இருக்குண்டா. இதே நம்ம வந்து 1 மணி வரைக்கும் சுடுவோம்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுப்பு பற்ற வைக்கலாம்டா. அவ்வளோதாங்க. அடுத்து இட்லி வச்சிடலாம். பிலிப்ஸே கரண்டி கொடு. கரண்டி வேறு மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். அதனால இப்போ வேறு டேய் பிலிப்ஸே கரண்டி கொடுறா. கறி தின்னுட்டு இருக்கான் பாடுறாவ. நான் சொம்பல் ஊற்றுனேன் கொஞ்சம் தண்ணி ஒன்றும் இல்லை. அது ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிட்டு போகுது. போச்சு கீழே விழுந்துச்சு. விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஓட்டையில் தான் விழுவோம். ஹோட்டலில் பாதி இட்லி போயிருமா? டே கேடுகட்ட எங்கே இருந்துடா வரீங்களா? பூச்சி டே அதை கழுவிடா பிலிப்ஸே. கறி ரசிச்சு தின்னுக்கிறான்டா. டேய் இன்ன வரைக்கும் போதும் போ. ஐயோ துணியோட வந்துச்சா மக்கள். சாரி கொஞ்சம் எங்கடா இங்கே அடுப்பு காட்டிட்டு இருக்கிறியா? டே அடுப்பு காட்டிட்டு இருக்கிறான்டா. அதுக்குள்ளண்ணா குண்டாதானா இல்லை தொட்டு வேறு சொம்ப அடுப்பில் விழுந்துட போகுது. ஒரு தட்டு ஊற்றி வச்சாச்சு. ஒரு தட்டு குப்பையில் விழுந்துச்சு. குண்டா மண் அதையும் எடுத்துருக்க மாட்டே இல்லையே. கம்முன்னு இருடா. துணியை கழுவிட்டு இருக்கானுங்க. மண்ணான டே கறி ஏதாவது தள்ளி விட்டு போயிட போகுது. நாய் இது கறி தான் வேகவே இல்லை. வேகட்டு இன்னும் இந்த 3 அடசுங்க வேறு ஒரு குண்டா இருக்குது. இப்படி இப்போதான் ஒரு கரண்டி ஊற்றி இருக்கிறேன். இட்லி போடுறதுக்கு இது குண்டாங்க தட்டு வந்து 2.5 மணி நேரம் இருந்துட்டேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருந்து 12 மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சல. அங்கே போய் தூங்கிட்டு என்ன வீடியோ எடுக்குது? ஒவ்வொரு கறியை எடுத்து இதில் பீஸ் இதில் வச்சுருவோமா? சாப்பிட்ற வீடியோ தானே. எடுத்து மூடி வச்சுட்டு வாங்க. சாப்பாட்டில் கோப்ரோவை போட்டுருவேன். டேய் அதை மூடி எடுத்துட்டு வாடா. நல்லா எரியுறா போலாம். இதை மூடி வச்சுட்டு போய் நம்ம கறி இருக்கிறத கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாங்க. நான் பேசிக்கிட்டு. மக்கள் மணி பார்த்தீங்கன்னா எத்தனை ஆயிடுச்சுங்க? 12:07 ஆயிடுச்சு. ஒருத்தர் வந்து என்னடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கானடா நைட்டில். நைட் ஒர்க் இல்லை முடிஞ்சு போர் அடிக்குது. ஏன்டா டேய் போர் அடிக்குதுன்னு 12 மணிக்கு 12 மணிக்கு போர் அடிக்குதுன்னு அங்கேருந்து வராங்க. ஏய் வேணாம்டா டேய். தோசை எடுத்துட்டு வந்தா அப்புறம் யார் எண்ணெய் ஊற்றி எண்ணெய்க்கு எங்கே இல்லை வேறவே எடுத்துகிட்டு சொல்கிறேன். தோசை மக்கள் அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி வெந்துட்டே இருக்குது. இன்னும் வந்து ஒரு 60 இட்லி சுடலான்னு பிளான் போட்டிருக்காங்க. இப்போ இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால சரி தோசை விட்டு திங்கலாமான்னு அடுத்து பிளான் போட்டோம். ஏன்டா வந்துட்டு போட்டு விடு. அதுவும் இப்போ வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க? நாய் கடிச்சாப்புல ஒரு இட்லி காணா. எங்க எடுத்து சரி அதில் எடுத்து போடுறா. எடுத்து போடுங்க. போதுவா மாவோட தின்னுக்கலாம். தனியாக அவன் கறி வச்சுட்டு இருக்காண்டா. பயங்கரமா. ஏன்டா நீ தூங்கலையா? நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ண தூக்கம் வரல. கேடு கட்டவனுக்கு என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்ட்டியா?
மாவெண்ணி டேய் எப்படா இட்லி சுடுறது 6 மணி ஆயிருந்தா எனக்கு தெரிஞ்சு. கம்மனா இருந்தானே வருதுன்னா ஒரு 2 டம்ளர் சோறு வச்சு எடுத்துருவானான்னு இருக்கலாம். இனிமேல் இட்லி இந்தடா கடைசியில் என் குள்ளாவை கருத்துணி ஆக்கிட்டீங்களாடா. பிடிடா நான் எடுக்கிறேன். எந்தடா டே ஒரு தட்டில் ஊத்துலையாட்டு இருக்கு. எடுத்து ரமேஷ் அடிச்சாச்சு. பார்த்துட்டு இருந்தா அந்த மட்டும் ரமேஷ் கேட்டிருந்தானா வெஞ்சானே போன பொடி நீங்க அந்த வீடியோ ஆடினதாண்டா. டே தீ பிடிக்க வச்சிடாரு என் குள்ளாவை. டே காலில் சுடு தண்ணி ஊத்துச்சுன்னா வெந்து போயிருந்தா. உள்ள தண்ணி இல்லைண்ணா. நாளைக்கு அது புண்ணா துண்டை இட்லிக்குள்ள போயிட்டு இருக்கு. அந்த துண்டை குடுறா. ஓடிட்டு போடா. நான் இதை பண்ண அடுக்கிறேன். தள்ளி டேய் அதை எடுக்காதீங்கடா, துணியை மட்டும் எடுங்கடா. இவனை பாரு நெருப்பு மேல குண்டாவை பிடிச்சிருக்கா. அடியில் ஒரு இட்லி இருக்குதுடா. அடியில் ஒரு தட்டு தண்ணியே இல்லாத அளவுக்கு போட்டு தண்ணி உள்ள இல்லைண்ணா. இங்க தண்ணி தெளிக்கிற இந்த வீடியோ தண்ணி வேண்டாம். தண்ணி தெளிச்சது கொட்டுற இல்லடி கொட்டிட்டு பாரு அந்த கொதிக்குதுடா. அது என்ன தண்ணி தெளிக்கிற தண்ணி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் போங்கடா. வீடியோ டேய் போதுண்டா ஆளுக்கு 2 இட்லி தின்னுட்டு அது மேல தெளிக்குவதுடா, பின்னாடி தெளிக்க. பின்னாடி திருப்பி தெளிடா. நீதான்டா சமையல்காரன். டேய் அதே உளுந்துருச்சுடா. விடுங்கடா. ஏன்னா துணியிலேயே ஒட்டிட மாவு. தண்ணி கட்டி அது தண்ணி கம்முன்னு ஆளுக்கு 2 இட்லி தின்னுட்டு விருந்து முடிச்சுட்டு போலாமாடா. இன்னும் எத்தனை இட்லிடா சொல்றது? இவன் 60 கேட்டா இல்ல 60 இட்லி. இது எனக்கு போதும். உனக்கு போதுமா? கழுவிட்டு அதுக்குள்ள போறேன்னா அதுக்குள்ள போட்டு அவனா கம்பு போய் 2 டம்ளர் அரிசி எடுத்துருவானா. தண்ணி அதுக்குள்ள தூக்கலாம். என்ன சோறு வச்சு சோறு வச்சுக்கலாமா? இதுல ஊத்திட்டியா? அதுல விடாத அப்பு மக்கள் பொறுமை இழந்துட்டங்க. அதனால என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இருக்கிற 4 இட்லி கறி ஊத்தி சாப்பிட்டு காட்டுவாசியா அப்படியே ஏன்டா அப்ப இப்படி பண்ற? இட்லி கீழே விழுந்துச்சு. பிளாஸ் அடிங்கடா. ஏன்டா இப்படி பண்ற? கன்றாவி. ஐயோ அப்படியே இனிமேல் நைட்டு சமையலே செய்யணும். இனிமேல் கூப்பிடாதீங்க. ஆளுக்கு ஒரு இட்லி எடுத்துட்டீங்க. ஏன்டா வெறி பிடிச்ச நாயா எடுத்துக்கிறீங்க? இங்க அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு இட்லி தள்ளி அவன் கீழே வந்துச்சு. நல்லாதான் இருக்கு. இங்க வந்து கம்மன் டிவியே பார்த்துட்டு படுத்துருப்பேன் அப்படிங்குது. ஏய் ஏன் இட்லி எடுக்காதீங்க. அரசு பூண்டு மட்டும்தான் வருது. எங்கடா திங்க லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க? டே நம்ம வீடியோ எடுக்க வந்துட்டா மறந்துட்டு இட்லி தின்னுட்டு இருக்கீங்களா? நான் மேனேஜ் அவதியில் எங்கோ என் காலு பூரா இட்லி ஊற்றிட்டான்டா. சரி குழம்பு எடு கொஞ்சம். சரி போய் நீ தோசை விட்டுட்டு வா. மக்கள் சொல்லிடுறேன்டா, இல்லைன்னா அப்புறம் சங்கடமாயிரும். மக்கள் ஒரு பெரிய டிஸ்ட் ஆயிடுச்சு. இட்லி வச்சா என்ன ரீசன்னு தெரியல, ஒரு 3/4 மணி நேரம் வெந்துகிட்டே இருக்குதுங்க. வேக மாட்டேங்குது. ஆவி வெளியே போகுது என்னன்னு தெரியல. சாப்பிடு. அதனால என்ன பண்ணீங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அந்த இட்லியெல்லாம் வெந்து போன ஒரு 8 இட்லி எல்லாத்தையும் காலையில் தட்டி விட்டு எடுத்து தின்னு ஓட்டானுங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பையனோட அவங்க அம்மா கால் பண்ணாங்களா, வீட்டுக்கு வாடா தம்பி இட்லியை தோசையாச்சும் சுட்டு தரேன்னு சொன்னாங்க. அதனால் மாவு பாக்கெட் எடுத்துகிட்டு மணி 1 ஆச்சுங்க. மணி எத்தனைடா? 1ஆடா? கரெக்டாக 12:45 ஆகி போச்சு. அதுதான் இவ்வளோ. இன்னும் இட்லி நாங்கள் சத்தியமாக சுட்டோம்னா இங்கே சத்தியமாக விடிஞ்சே போனாலும் சரி நாங்கள் இட்லி சுட்டே தான் இருப்போம். தண்ணி ஒரு குடம் காலி ஆகி போச்சு இட்லி குண்டாவில் ஊற்றி. அதனால் அவங்க அம்மா தோசை சுட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் குழம்பு உண்மையாக வேறு லெவலில் இருக்குது மக்கள். இப்போ மணி 1 ஆக போகுது. சரி மக்கள், அந்த தோசை வந்தோடனே அதையாச்சும் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறேங்க மக்கள். அவ்வளோதாங்க. ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இங்கே ஒரு பாறை மாதிரி ஒரு இது இருக்குது நம்ம ஊரில். அங்கே பாவங்க இன்றைக்கி தான் நம்மளோட முதல் நாள் நம்ம வீடியோ பார்த்து சமையல் செஞ்சு சாப்பிட்லான்னு வந்தியா கேடுகட்ட பாவங்க. ரொம்ப படாத பாடு பட்டு இப்படி கிடக்குறாங்க. நானும் இப்படி தான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். எல்லாம் இங்கே பாறைக்கு வந்தாச்சுங்க. சத்தியமே இனிமேல் நைட் சமையல்னு ஒன்று வேணாங்க. அக்கா ரொம்ப நன்றிக்கா, தேங்க்ஸ். 10 தோசை சுட்டு கொடுத்து ஒரு மணிக்கு தோசை சுட்டு கொடுத்தீங்க. மூஞ்சியெல்லாம் டே இப்படி ஆயிடுச்சு. நான் பிக்கிரியாட்டு இருக்கிறேன்டா. டே
கருத்துணிலையும் இதைத்தாங்க கழட்டி போட்டானுங்க கருத்துணிக்கு. குளிர் தாங்க முடியல, செம்ம குளிர் அடிக்குதாண்டா. சரியான குளிர். வீட்டுக்கு போயிட்டானா? ஏன்டா அப்படி வர? என்னடா சுட்டு கொடுத்தாங்க? தோசை கிலோ இது போட்டாரா பின். மக்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் சுட்ட தோசைங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டோம், ஃபுல் வீடியோவில் சொல்லிட்டேன். ஆ அப்படின்னு சொல்லிட்டாங்களா? சரி ரமேஷ் வீடியோடுறா, நான் சாப்பிட்றேன். டே பிரமோத்தை வா சாப்பிடலாம். எங்கே டே அவனை காணாண்டா, புளி பிடிச்சிட்டு போயிடுச்சு. மக்கள் இதுக்காக தாங்க இப்போ இவ்வளோ பட கஷ்டமே. ஏன்னா வாத்துக்கறிக்கு நல்லா இருந்துச்சு, அதனால தான் சரின்ட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் தோசை இவ்வளோ சுட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம். பதிவு பண்ணுங்க. எத்தனை தோசை சுட்டாங்க பாவம்? 10 தோசை 15 இட்லி. ரமேஷ் உள்ளே வச்சு விழுக்காத. இங்கே பாரு எண்ணெயே ஊற்றலாம், ஆனால் இருந்தாலும் வாத்துக்கறியில் இருக்கிற எண்ணெய் இப்படி விட்டுருக்கு பாரு. பார்த்தீங்களா, இதுக்காக தாங்க இவ்வளோ பாடுபட்டது. ஊற்றுது. அவன்லாம் பாவங்க, அவன்லாம் இன்னைக்கு வீடியோக்கு வந்தியா பாவம் இப்படி சிக்கிக்கிட்டியா? டேய் சரி தின்னு ஒன்றும் உங்கள் அம்மாவுக்கு வீடியோ சென்ட் பண்ணு. நல்லா இருக்கா? அப்படியே தான் எல்லாம் இட்லி காலில் ஊற்றி விட்டு தின்னுட்டீங்களா? அதெல்லாம் வீடியோவில் பதிவாயிருச்சு. ஏன்டா டேய் எனக்கு ஃப்ளாஷ் அடிங்கடா. இடம் உள்ளினா ஹாட் பாக்ஸ் தள்ளி விட்டுருண்டி. கஷ்டப்பட்டு மணி 2 ஆயிடுச்சுடா. டே போயிடுது தட்டு மேலே தினேசன் வரேன்னு வரலையா? அதெல்லாம் வரலேன்றுச்சு. சக்கரைக்கு போகணும். ஒரு 5 நிமிஷம் எனக்கு. இதுக்கு தாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டோம். டே இவ்வளோ லைட்டாச்சும் பிடிக்கிறீங்களாடா? இவ்வளோ பாவம் நானே உங்கள் அண்ணன். இதுக்கு தான் அண்ணன் வர சொல்லிகிட்டே இருந்தியா? அவன் நினச்சிருவேன் முருகி கிடக்கிறானா பாவம். வீட்டில் சோத்தை தின்னுட்டு நான் அங்கேயே படுத்துருவேன். கேடு கட்டணும். அப்படம் படிச்சுட்டு இருந்தியாடா? ரெக்கார்ட் நோட் எழுதிட்டு இருந்தேன். ரெக்கார்ட் நோட்டா யாருக்கு எழுதி கொடுத்துட்ருக்கேன்? எனக்கு தான். ஐயோ வந்து வாடா சீக்கிரம் வாடா அப்படிங்கிறியா? அதுக்கு தான் கேடு பிடிக்க வச்சுட்டானுங்க. அதுக்கும் பாய் தமிழுக்காக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். டே எனக்கு கொட்டினப்ப இப்போ எதுவுமே எடுக்கலையா? இது எடுத்து நம்ம சாப்பிட்ற மாதிரி. ஓகே மக்கள், நானும் சாப்பிட்றேங்க. வீடியோ எடுக்க முடியாதாட்டு இருக்குது, பசி தாங்க முடியல. தோசைக்கு நல்லா இருக்கு இட்லியோட. நான் நவுத்திட்டு நீ தின்னுட்டு இருக்கிறா. சரிங்க போயிட்டு வரேன். ஒரு ஃபோட்டோ எடுங்கடா. டே